ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட எங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? நீதிமொழியின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 22வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். ஆமென். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். இன்னைக்கு நம்ம எதுக்கோ காத்துட்டு இருக்கிறோம்ல. வேலை கிடைக்கணும் காத்துட்டு இருக்கிறோம், வீடு கட்டணும்னு காத்துட்டு இருக்கிறோம், சொமாட்டோக்கு காத்துட்டு இருக்கிறோம், இன்னைக்கு பலவிதமான காரியங்களுக்கு நம்ம காத்திருக்கிறோம். ஆனா நம் முதலாவது எதுக்கு காத்திருக்கணுமா? கர்த்தருக்கு காத்திரு. அல்லேலூயா. தெய்வ பிள்ளைல யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையெல்லாம் விரும்பியா இல்லை, அவங்க வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கூட சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். அப்படின்னா அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், அவரை மீட்டெடுப்பார், அவரை பாதுகாப்பார், உன்னை தூக்கி எடுப்பார். பல விதமான அர்த்தங்கள் சொல்லப்பட்டு நான் பார்க்கிறோம். அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 14வது வசனம் கூட வாசிக்கும் போது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு நீ காத்திரு, அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்தாராம். நம்ம நிறைய நேரம் ஸ்திரம் இல்லாதனால தான் வழுவி போகிறதுனால நீ கர்த்தருக்கு காத்திரு, அவன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் அப்படி சொல்லிட்டு திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. அல்லேலூயா. நம்ம ஸ்திரப்படுத்தும் போது சில நேரத்தில் நம்ம தவறி போகிறோம், ஸ்திரமில்லாமல் போயிடுறோம். கர்த்தருக்கு காத்திரு அல்லாதனால நம்ம விழுந்து போகிறோம். அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீ கர்த்தருக்கு காத்திரு, அவன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திருக்கிறான். நம்ம கர்த்தருக்கு காத்திருக்க கூடாதபடிக்கு பல விதமான சூழ்நிலைகள் வரும். நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் அமரக்கூடாதபடிக்கு பல விதமான சூழ்நிலைகள் வரும். நம்ம கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடாதபடி பல விதமான காரியங்கள் வரும். ஆனால் திடமனதாக இருந்து நம்ம எப்படியாவது நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன் அப்படி நீங்கள் காத்திருப்பீங்கன்னா நீங்கள் புது பலன் எழுந்து கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவீர்கள். அல்லேலூயா. சங்கீதங்கள் புஸ்தகம் 5ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, காலையில் என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். தேவ சமதலம் காத்திருக்கும் போது நம் பலனை இழகிறவர்களாக காணப்படுகிறோம். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கறனா, காத்திரு மகனே காத்திரு. அப்படி காத்திருக்கிறதுனால என்ன திரும்ப நடக்கிறது? அநேக நன்மைகளை கர்த்தர் நம்மளுக்கு வைத்திருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிற சங்கீதம் புஸ்தகம் 25ஆம் சங்கீதம் 3வது வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், முகாந்தரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களோ வெட்கப்பட்டு போவார்களாக. அல்லேலூயா. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரை வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். தேவப்பிள்ளையில யார் கர்த்தருக்கு காத்திருக்காங்களோ அங்கே ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க, ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அதுதான் வசனம் சொல்லப்பட்டது. நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீங்களே, ஒரு உங்கள் நன்மைக்காக, உங்கள் ஆசீர்வாதத்துக்காக, உங்கள் ப்ரொமோஷனுக்காக, உங்கள் ஜாபுக்காக, ஒருவேளை எந்த காரியத்துக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்க, அவர் மேலே நம்பிக்கை வச்சு காத்திருக்கிறீங்க, உங்கள் காத்திருக்கலை விட்டுறாதீங்க. நாள் ஒரு நாள் வரும், ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. எதிர்பார்க்குற நன்மையை கர்த்தர் கைக்கூடி வரப்பண்ண உண்மையில் இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 33ஆம் சங்கீதம் 20வது வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். ஆமென், ஆமென். ஆமாங்க. எந்த ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறதோ அந்த ஆத்துமாக்கு துணையும் கேடகமாக இருக்கிறார். அவர் தானே உங்களுக்கு துணை. உங்கள் ஆத்மாவை எந்த சத்துரும் பாவத்தை வைக்க முடியாது. உங்கள் ஆத்மா வாழ்ந்து சுகமாக இருக்கும். எப்போ தெரியுமா? நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது. ஆமென். அவருக்கு துணையாக, அவர் கேடகமாக இருக்கும்போது நிச்சயமாக அவங்களை ஆசீர்வாதம். அப்போ அவர் நமக்கு துணையாக கேடகமாக இருக்கணும்னா நான் கர்த்தருக்கு காத்திருக்கணும். நீங்கள் கர்த்தருக்கு காத்திருங்க, ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, என்னென்ன காரியத்துக்காக, நன்மைக்காக, ஆசீர்வாதத்துக்காக, உயர்வுகளுக்காக, சுகத்துக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் காத்திருக்கிறாங்களப்பா, இங்கே வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. இவர்களுக்கு துணை நீங்கள் தான்ப்பா, இவர்களுக்கு கேடகம் நீங்கள் தான் ஆண்டவரே. நீ இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபம் பண்ணுறேன்ப்பா. அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் அப்பா. மக்க ஸ்தோத்திரம். எங்களை ஸ்திரப்படுத்துகிற கர்த்தர், நீ இவர்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தும் ஆண்டவர். கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறோம், மகிமாமாக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நீங்கள் காத்திருங்க, நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்வீங்க. God bless you.